வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் பழனி மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இது 114வது திருப்புகழ். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால துன்பங்கள் மறையும். முக்கியமாக ஏழைகளுடைய துயரை துடைக்கக்கூடிய பாடல். இதோட தவறான மக்களுடைய சகவாசம் தனக்கு வேண்டாம், அதுல இருந்து தான் விடுபடணும் அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த பாடலை கேட்கறதுனால இந்த காரணத்துக்காகவும் நாம் இந்த பாடலை பாடலாம். வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈச எனமானம் உனதென்றும் ஓதும் ஏழைகள் வியாகுலம் ஈதேதென வினாவில் உனையே அவர் புகழ்வார். மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறு மேனியவர் வேல அணி நீலமயில் வாகன உமை தந்த வேளே நீசர்கள் தம்மோடு எனது தீவினையெல்லாம் அடிய நீடு தனி வேள்விடு மடங்கள் வேளா தீரி வரும் மாறவுணன் ஆவியுனும் ஆணைமுக தேவர் துணைவா சிகரி அண்ட கூடஞ்சேரும் அழகார் பழனிவாழ் குமரனே பிரமதேவர் வரதா முருக தம்பிரானே. வாங்க இப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் அப்படின்னா முருகனுடைய பெயராகிய ஆறுமுகம் அப்படிங்கிற பெயரை 6 முறை உச்சரிச்சு அவருடைய விபூதியை உடல் முழுவதும் பூசி கொண்டிருக்கக்கூடிய மாதவர்கள், பெரிய தவத்தை செய்தவர்கள், அதாவது முருகனுடைய பேரை சொல்றாங்க இல்லையா, அந்த மாதவர்களை உயர்ந்தவங்க. பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும். இவங்களுடைய பாதங்களே தன்னுடைய தலைகள்ல சூடிக்கொள்ளக்கூடியவர்கள் அடியவர்கள். இவங்க 2வது நிலையில இருக்காங்க. இவங்களுடைய பாதமே எனக்கு துணையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் தாண்டி சொல்லக்கூடிய ஆறுமுகம் அப்படிங்கிற மந்திரம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும், அந்த மந்திரத்துக்குரிய முருகப்பெருமான் எவ்வளவு உயர்ந்ததா இருப்பாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏறுமயில் வாகன குகா சரவணா எனது ஈசன் அப்படின்னா தினமும் மயிலையே வாகனமாக கொண்டு அதன் மேல் ஏறக்கூடியவனே, குகனே, சரவணனே, எனது ஈசனே, எனது ஈசனாகவும் இருக்கக்கூடியவனே, என மானம் உனதென்றும் ஓதும் ஏழைகள், அதாவது எனக்கு ஏற்படக்கூடிய பெருமை அப்படிங்கிறது உனக்கு ஏற்படக்கூடிய பெருமை தானப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வியாகுலம் அப்படின்னா அவங்களுடைய மனத்துயர் கஷ்டங்கள் எல்லாமே ஈதேதென வினாவில் இதனாலேயா இருக்குமா அதனாலேயா இருக்குமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறாங்க இல்லையா, கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அப்போ உன்னையே எவர் புகழ்வார் அப்படின்னா இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் நீ பதிலே சொல்லாம இருந்தேன், நான் உனக்கு எப்படிப்பா அவங்க புகழ்ந்து சொல்லுவாங்க. மறையும் என் சொல்லாதோ வேத ஆகம் தான் உன்னை பத்தி என்ன சொல்லும். நீருபடு மாழை பொறு மேனியவ வேலர், அதாவது திருநீரை உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தை போன்று மேனி உடையவனே, வேலனே, அணி நீலமயில் வாகன, அழகான நீலமயில் வாகனத்தை கொண்டவனே, உமை தந்த வேளே, உமையால் தந்த வேலாயுதனே, நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடிய, அதாவது நீசர்கள் அப்படின்னா அசுரர்களை குறிக்கக்கூடியது. என்னோடு இருக்கக்கூடிய தவறான மக்களுடைய சகவாசம் வேண்டாம், என்னோட தீவினை எல்லாமே அழிஞ்சிடணும் அப்படின்னு கேட்கிறார். நீடு தனி வேல்விடு மடங்கள் வேலா அப்படின்னா நீண்ட தனி அப்படிங்கிறது ஒப்பிடவே முடியாத வேல், விடு மடங்கள் வேலா அந்த வேலை விடக்கூடிய மடங்கள் வேலா அப்படின்னா அக்னி போன்ற வெப்பத்தை உடைய உக்கிரமான வேலவனே, சீறி வரும் மாற அவுணன் அப்படின்னா அவுணன்னா அசுரர்கள் குறிக்கிறது, சீறி வரக்கூடிய மாற அவுணன் அப்படின்னா கஜமுகாசுரன், தன்னுடைய உருவத்தை மாத்தி கொண்டு வந்தான் இல்லையா அந்த அசுரன், ஆவியுனும் ஆணைமுக தேவ துணைவா அப்படின்னா அவனுடைய உயிரை குடிக்கக்கூடிய ஆணைமுக தேவர் விநாயகர் பெருமானுடைய தம்பியாக இருக்கக்கூடியவனே, சிகரி அண்ட கூடஞ்சேரும் அழகார் பழனிவாழ் குமரனே அப்படின்னா மலை சிகரம் வானே முட்டக்கூடிய அளவுல இருக்காமா, அப்படிப்பட்ட அழகு நிறைந்த பழனியில் வாழக்கூடிய முருகப்பெருமானே, குமரனே, பிரமதேவர் வரதா பிரம்மதேவருக்கு வரத்தை கொடுத்தவனே, முருக தம்பிரானே, முருகனாக இருப்பவனே தம்பிரானே. இந்த ஆறுமுகம் அப்படிங்கிற பேரு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது முருகனுடைய பேர் அப்படிங்கிறது அவருடைய 6 முகத்தை குறிக்கக்கூடிய பேர். இந்த 6 முகங்களும் என்னென்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். சிவனுக்கு 5 முகங்கள் இருக்கு. இவர் உமாதேவியோட இன்னொரு முகத்தையும் சேர்த்து 6 முகங்கள் கொண்டிருக்கிறாரு. சிவனுடைய 5 முகங்கள் சத்யோஜாதம். இந்த முகம் மனிதர்கள் மனதில் இருக்கக்கூடிய அறியாமை விளக்கக்கூடியது. வாமதேவம் இது தர்மத்தை யாரெல்லாம் ரட்சிக்கிறாங்களோ தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய தன்னுடைய பக்தர்களை காக்கக்கூடியது. அகோரம் அப்படிங்கிறது யாகங்கள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் சரியான வகையில் நடக்குதா அப்படிங்கறத கண்காணிக்கக்கூடியவர். தத்புருஷம் இந்த முகம் தன்னை உணர விரும்புறவங்களுக்கும் பிரணவத்துடைய பொருள் தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அருள் புரியக்கூடியது. ஈசானம் அப்படின்னா தர்மத்தை மீறக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடியது. இந்த 5 முகங்களும் சிவன் கிட்ட இருக்கு. இது இல்லாம முருகனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோ முகம் அப்படிங்கிற 6வது முகம். இது உமாதேவியோட முகம்னு சொல்லப்படுது. அதோட பூமியை நோக்கி பூமியில இருக்கக்கூடிய மக்களை அன்போடு காக்கக்கூடியதா இருக்கும். இந்த 6 முகங்கள்ல 4 முகங்கள் 4 திசைகளையும், ஒரு முகம் வானத்தை நோக்கியதாகவும் இன்னொரு முகம் பூமியை நோக்கியதாகவும் இருக்கும். குகன் அப்படிங்கிறதுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய இதே குகையில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சரவணம் அப்படின்னா தர்பை புல் வனம் இருக்கு இல்லையா, அந்த வனத்துல இருக்கக்கூடிய சரவண பொய்கையில்
உதித்தவன் அப்படின்னு அர்த்தம். இந்த சரவணா அப்படிங்கிற பேரும் கூட புனிதமான பேர் தான். ஏன்னா ஒரு முறை ஒரு அரக்கன் பூமியோட புனிதத்தன்மை கடணும் அப்படிங்கிறதுக்காக புனித நதிகள் மேல தன்னோட ரத்த துளிகளை தெளிச்சுக்கிட்டே வர்றான். இதோட புனிதத்தன்மை மீட்டெடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே தர்பை புல்ல பிரம்மா போட்டுக்கிட்டே வராரு. அப்போ ஒரு நதியோட புனிதத்தன்மையை காக்கக்கூடிய சக்தி அந்த தர்பை புல்லுக்கு உண்டு. அந்த தர்பை வனத்துல சரவண பொய்கையில உதித்ததுனால முருகப்பெருமான் எவ்வளவு புனிதமானவராய் இருப்பாரு. அந்த பேரும் அதுக்குரிய புனிதத்தன்மையோட தான் இருக்கும்.